அதுக்கப்புறமா என்ன ஐடியா பண்ணேன்னு கேளு. தாராளமும் உங்ககிட்ட சொல்றேன். டேய், எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொல்லி என்னடா பிரயோஜனம்? உங்ககிட்ட ஐடியா சொன்னா கிட்ட சாவியை கொடுத்து போற கதை. உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே போயிடு. டே அப்படியெல்லாம் சொல்லாதடா. ராமருக்கு அணில் மாதிரி உங்க அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க நான் ஒரு பாலமா இருப்பேன்டா. யாரு நீ? ராமருக்கு அணில் மாதிரி? ஆமாண்டா. நீ அணில் கிடையாது. டைட்டானிக் கப்பலு கவுரும் போது ஒருத்தன் பிழி வச்சுக்கிட்டு இருந்தா பாரு, அவன் தான் நீ. நல்ல காரியத்துக்கெல்லாம் நீ கடைசியில சங்குதா ஊதுவ. இது ஒரு பாட்டி போதும். என் பிளானுக்கெல்லாம் ஊனு சங்கு ஊத்திட்டு போயிட மாட்டேன். என்ன கிண்டல் பண்ணதெல்லாம் போதும்டா. கொஞ்சமாச்சும் உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? உங்க மம்மியும் டாடியும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சியாடா? பாட்டி, கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருந்தவங்கள பிரிச்சதும் உன் தப்பு. என் டாடி கோவப்பட்டு வீட்டை விட்டு போனதெல்லாம் ஒரு தப்பா? என்னடா சொல்ற? ஆமா, ஒன்னா இருந்த எங்க செல்வியம்மாவையும் எங்க அப்பாவையும் எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு விட்டீங்க. இப்போ அவங்களா முதல்ல சேர்த்து வைக்க போறேன்னு சொன்னேன். அப்புறமா என் அம்மாவுக்கு தானா வழி பிறக்கும். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்லைங்க, நீங்க செஞ்ச தப்பா எல்லாத்தையும் முதல்ல நான் தான் சரி பண்ணணும். அதான் இப்ப பண்ண போறேன். டே அஸ்வந்த், நீ போற போக்க பார்த்தா உங்க அம்மாவை நீயே நிரந்தரமா பிரிச்சிருவ போல இருக்கே. வாய் முடிக்கலவே. எங்க அம்மாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். எனக்கும் எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல பாட்டி, செய்யவும் மாட்டேன். நான் எல்லாரையும் நக்கல் அடிப்பேன், வெறுப்பேற்றுவேன். ஆனா எது நியாயமோ எது தர்மமோ அதை மட்டும்தான் அஸ்வந்த் எப்பவுமே செய்வான். என்ன இவன் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான்? என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டியா? பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. என்னடா? நம்ம வில்லி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. எனக்கு பாட்டியாவே இருந்தாலும் இனிமே உன்கிட்ட உஷாராதான் இருப்பேன். உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது. போ போ, போய் வேலையை பாரு. இது பிஞ்சிலே பழுத்து இருக்கே. என்னம்மா மணி இவ்ளோ ஆகுது, இன்னும் கௌதம் வரல? இந்நேரத்துக்குலாம் வந்துருவானே, என்னன்னு தெரியல. எல்லாம் நல்லதுக்கு தான். ஏய், என்னடி எல்லாம் நல்லதுக்கு தாங்கற? அந்த சனியம் பிடிச்ச தீபா எப்ப என் புள்ளைய நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னியோ அதுல இருந்து எனக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு. மா, எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்? அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அவ இந்த குடும்பத்தை எங்க அழிச்சிருவாங்கிற பயத்துல என் வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்குடி. எனக்கு வர கோவத்துக்கு அவள கத்தி எடுத்து சதக் சதக்கு குத்தணும் போல இருக்கு. அவளை கொன்னுட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போய் களி திங்க போறீங்களா? அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது எல்லாம் வேஸ்ட். அறிவை யூஸ் பண்ணா மட்டும்தான் வழி கிடைக்கும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி? இன்னைக்கு கௌதம் வந்ததும் அவரு கண்ணு முன்னாடியே தீபா அவரை பத்தி என்ன நினைப்புல இருக்கான்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். கேள்விப்பட்டதை வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா கண்ணால பார்த்த விஷயத்த கண்டிப்பா நம்பிதானே ஆகணும். என்னடி சொல்ற? ஏய், இத பண்றேன் அத பண்றேன்னு ஏதாவது ஏடா கூடமா நடந்துற போகுது.
அதுக்கப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். எதுக்கு பிரியா இந்த டென்ஷன்? ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். கஷ்டப்பட்டாதான் அந்த காட்டேரியை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். சரி, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. உள்ள போங்க. வாங்கம்மா, வாடி. கௌதம். சொல்லுங்க தேவி. என்ன கௌதம், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. நீங்க உடனே ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறத தள்ளி போட அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் ஆபத்து. புரியுது. நிச்சயமா காலையில தீபாவை கூப்பிட்டு நான் இதை பத்தி பேசுறேன். காலையிலயா? அவ இப்பவே உங்க நினைப்பா ரூம்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நீங்க இப்ப வந்தது அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தெரிய வரும். அவ உடனே உங்களை பாக்குறதுக்கு வெளியில வந்துருவா. நீங்க இப்பவே அவகிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி குழந்தையோட ஊருக்கு போய் சேருன்னு சொல்லி பாருங்க. ஃபாதர் கிட்ட சைன் கூட வாங்கி தரேன்னு சொல்லுங்க. அப்ப கூட நிச்சயமா அவ உங்களை விட்டு போகவே மாட்டா. ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி உங்க வீட்லயே உங்க கூடவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவ சொன்னதை யோசிச்சு பாருங்க. அப்பதான் நான் சொன்னதுல உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். இருங்க. நிம்மதியா தூங்குறியா? நல்லா தூங்கு. இது தாண்டி நீ தூங்குற கடைசி தூக்கம். இதுக்கப்புறம் உனக்கு நிம்மதியும் இருக்காது, தூக்கமும் இருக்காது. தீபா, தீபா, கௌதம் சார் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு. என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா உட்கார்ந்துருக்காரு. சாப்பிட்டாரா என்னன்னு ஒன்னும் தெரியல. கேள. இந்த வீட்டுக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரே மனுஷன். ஆனா அவரை பாத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. இவ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா?
சார், பாத்தியா, சொன்ன மாதிரியே வந்துட்டா பாரு. இவ என்ன பண்ண போறா நானும் பார்க்க தானே போறேன். டயர்டா இருக்கீங்களா? நான் வேணா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். இல்ல, தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்களே, தலைவலியா சார்? நான் வேணா தலைவலி மாத்திரை போய் கொண்டு வரவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் வேணா போய் சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லங்க, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டேன். இவ எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறா அவன. கௌதம் மட்டும் அவளுக்கு முடிவு கட்டல, நானே அவளுக்கு முடிவு கட்டிடுவேமா. நீங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? இல்ல சார், எனக்கு தூக்கம் வரல. ஒருவேளை தேவி சொன்ன மாதிரி என்ன நினைச்சுதான் தூங்காம இருக்காங்களோ? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நான் இந்த வாரமே ஃபாதர் கிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கி தர எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த வாரமே ஊருக்கு போயிடுங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? குழந்தைய சுத்தி இவ்ளோ ஆபத்து இருக்கும்போது அவ உங்க கூட இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. திடீர்னு கிளம்ப சொன்னா எப்படி சார்? இல்லைங்க, அவ உங்க கூட இருந்தாதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? குழந்தைய சுத்தி நிறைய ஆபத்து சூழ்ந்திருக்கு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல அவ உங்க கூட உங்க வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்பு. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நிலைமை சீரானதும் நானே அவளை கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருக்கிறது தான் நல்லது சார். இத நான் உங்ககிட்ட உரிமையில சொல்லல, உதவியாதான் உங்ககிட்ட கேக்குறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. இவ்வளவு நாளும் உங்க நிழல்ல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரச்சனை கொஞ்சம் சுமூகமானதும் நாங்களே இங்கிருந்து கிளம்பிடுறோம். தயவு செஞ்சு நானும் அஞ்சலியும் இங்கே இருக்கிறோமே சார், ப்ளீஸ் சார். என்ன சார், என்னாச்சு? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நானும் அஞ்சலி இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து ஃபாதர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். அதான் யோசிக்கிறேன். ஃபாதர் கிட்ட நான் வேணா பேசுறேன் சார். வேண்டாம் வேண்டாம், நான் பேசிக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க சார். நீங்க எங்களை இங்கே இருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். என்ன சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? அஞ்சலி தான் உங்களுக்கு உயிர்னு சொன்னீங்க. என்னாச்சு இவருக்கு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு? ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க சார். அஞ்சலின்னு நீங்க சொல்லும்போது என்னால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஒரு ஆபத்துனா என்னால தாங்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் சார், நீங்க அவ மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க போய் தூங்குங்க. ரொம்ப நன்றி சார். தேவி, நீயா அவளை வீட்டை விட்டு துரத்துறியா இல்ல நானே அவளை துரத்துட்டுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரியா. அவ மனசுல இருக்கிற எண்ணத்தை நீங்க எல்லாம் கண்கூடா பாக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நானே அவளை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட துரத்துறேன். ஏய், சீக்கிரமா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி தொலைடி.
அப்பதான் நம்ம எல்லாருமே நிம்மதியா வாழ முடியும். எப்போ அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போற? இனிமே அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் என்னோட முழு நேர வேலையே. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன தல மணியாச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போய் என்னடா பண்றது? முதல்லலாம் ஸ்கூல்ல கட்டச்சு வீட்டுக்கு போயிடுவ, இப்பெல்லாம் வீட்டுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற. என்னாச்சு உனக்கு? அது என்ன கேக்குற? எங்க வீட்டுல அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. என் வீடு பூத் மங்களா மாதிரி இருக்குடா. உங்க வீட்டுல டிவி, வீடியோ கேமு, காரு, ஏசி எல்லாமே இருக்குது. ஆனா உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றியே, அதான் ஏன் புரியல. டேய், எல்லாமும் இருந்தோம் மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லடா, எல்லாமே வேஸ்டா. சரி அதெல்லாம் விடத்தல, உங்க அம்மா அப்பா விஷயத்த ஏதோ சிஐடி சங்கர் மாதிரி தேட போனியே, ஏதா கண்டுபிடிச்சியா? ஏதாவது இல்லடா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட. என்ன தல சொல்ற? ஆமாடா, அதை கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிருங்க. அப்படி என்ன தல பெரிய அதிர்ச்சி? அந்த செல்வி அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? அந்தம்மா தாண்டா செல்வி அம்மா. இத்தனை நாள் என்ன பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க நம்ம ஸ்கூல்ல ஆயாவா வேலை செஞ்சாங்க. என்னத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமாடா, அஞ்சம்மா தான் என் பெரியம்மா, செல்வி அம்மா தான் அஞ்சம்மா. என் பிரச்சனை செல்வி அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதான். தல, அஞ்சம்மா காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது, அவங்கள எப்படி தல கண்டுபிடிப்ப? அதாண்டா எனக்கு ஒன்று தரல. எங்கள் அப்பாவாலே அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியல, என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அஞ்சலிக்கு உதவி செய்கிற அந்த பாம்பு உனக்கும் உதவி செய்யும்ல? பயங்கரமாக ஆயிட்டாடா. இதே நான் முதலே சொல்ல, அவனை எப்படி கூப்பிடுறது? தல, அஞ்சலி பாட்டு பாடி தானே நாகராஜனை கூப்பிடுவா. ஆமா, அதே மாதிரி நீயும் ஒரு பாட்டு பாடி கூப்பிடு தல. ஆமா தல, நீயும் சூப்பரா பாட்டு பாடு, நாகராஜன் தானா தேடி வருவான். சூப்பர் ஐடியா. நாகராஜ் வந்துருச்சுடா, நாகராஜ் வந்துருச்சுடா. நாகராஜா வந்துட்டியா? உனக்கு கூட வர வர மியூசிக்ல சேஞ்சு கேக்குதுல? சரி நாகராஜா, உனக்கு அடிபட்டு இருந்தப்ப நானும் உதவி செஞ்சல, இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யணும், சேவியா? நாகராஜ் தலையாடுறான். டேய், ஆமா தலையாடுறானா இல்லன்னு தலையாடுறானு எனக்கு தெரியல. தல, இது வரைக்கும் நீ பேசுறது ஜீ தமிழ் ஆடியன்ஸ்க்கே புரியாது, ஆனா உன் பேச்சை கேட்டு பாம்பு தலையாட்டுது அப்படின்னா அதுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உன் ஹெல்ப் அதுகிட்ட கேளு தல. நாகராஜா, அந்தமா காணாம போயிட்டாங்க. உனக்கு தான் மோப்ப சக்தி ஜாஸ்தி இல்ல, அங்க இருக்கிற இடம் நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்கும். கோவில் குளம்னு யாவது இருப்பாங்க. தயவு செஞ்சு என்ன உங்ககிட்ட கூட்டு போய் விடுறியா?
அவங்கள மட்டும் என் கல்ல காட்டு நாகராஜா. தலை நாகராஜ் தலையாடுறான். சரி நாகராஜா, ரொம்ப நன்றி. நாளைக்கு 5 மணிக்கு வந்துரு. நம்ம பார்க்குலேருந்து அப்படியே அஞ்சமா பார்க்க போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் நாகராஜா. நாளைக்கு பார்ப்போம். பாய். என்ன நாகராஜா இது ஆசனம் மாதிரி இருக்கு? என்ன நாகராஜா, நீ பாட்டு பர்மிஷன் இல்லாம இவ்வளவு தூரம் வந்த? யாராவது ரூம்ல போட்டு அடிச்சு இடிச்சிட போறாங்க. என்ன நாகராஜா படம் எடுத்து அங்க நிக்கிற? அஸ்வந்த்